நம்முடைய இலக்கு இது போன்ற காரியங்களில் ஒவ்வொரு மனிதனும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் நாம் அனைவருக்குமே தெரியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நீ வணங்குவதற்காக தவிர இதற்காக படைக்கப்படவில்லை என்று. அப்படி வணங்குவதற்காக வந்த நாம் இறைவனுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவதாக அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இந்த தொழுகைதான் எல்லா காரணிகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் அனைவருமே சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த தொழுகைக்கு இருக்கிறது. இறைவனுக்கு மிகவும் விருப்பமானதும் நெருக்கமாக ஆக்குவதும் இந்த தொழுகை தான். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால் அவன் சஜிதாக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஜிதாக்கள் என்றால் தொழுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் யார் ஒருவர் அல்லாஹ் என்ற கட்டளைகள் கடமையாக இருக்கக்கூடிய இந்த 5 நேர தொழுகை இல்லாமல் சுன்னத்தான தொழுகைகளையும் அதற்கு பிறகு நஃபிலான தொழுகைகளையும் யார் தொழுது கொள்கிறார்களோ அவர் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக அல்லாஹ்வோடு தினந்தோறும் பேசக்கூடிய உயர்ந்தக்கூடிய அனைத்துமே ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தும். ஃபர்லான கடமையான தொழுகையிலிருந்து சுன்னத்தான தொழுகையிலிருந்தும் நஃபிலை அதிகப்படுத்தி தொழும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் ஒரு ஜான் நெருங்குகிறான் என்றால் அல்லாஹ் மனிதனிடத்தில் ஒரு குலம் நெருங்குகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நடந்து வருகிறான் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஓடி வருகிறான் என்பது போன்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த தொழுகைக்குரிய முக்கியத்துவம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகை ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. இன்ன ஸலாத்தக்கான முஃமினின் கிதாபுன் மவ்கூதா. இன்ன நிச்சயமாக ஸலாத் தொழுகைகள் எல்லாமே முஃமினுக்கு இறைநம்பிக்கையாளருக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறார். யாரு முஃமின்கள்? யாரு? இறை நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறவர்கள். இறை நம்பிக்கையை 100% அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு நம்பக்கூடியவர்கள். தொழுகை யாரு? அப்படி அந்த நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை சரியான நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவது. ஒரு ஃபஜர் தொழுகையா? ஃபஜர் தொழுகை ஒரு மனிதனுக்கு கடமை. அதை நான் பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து நான் ஜமாத்தோடு தொழுகிறேன். அது அந்த நேரத்தில் தொழுகிறேன். அது லொஹருடைய தொழுகையா? நான் ஜமாத்தோடு தொழுகிறேன், பள்ளிவாசலுக்கு வருகிறேன். அஸ்ருடைய தொழுகையா? மக்ரிபுடைய தொழுகையா? இஷாவுடைய தொழுகையா? நான் பள்ளிவாசலோடு ஜமாத்தோடு தொழுவேன். இது ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கும் கடமை ஜமாத்தோடு தொழுவது. 27 நன்மைகள். அதாவது 25 நன்மைகள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். நம்ம ஒரு தொழுகைக்கு வீட்டு தனியா தொழுகினா ஒரே ஒரு நன்மை தான். ஆனா ஜமாத்தோட தொழுகைங்கிறது 27 நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப ஜமாத்தோட தொழுவதுதான் சிறந்தது. அதை அல்லாஹ் விரும்புகிறான். அது பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மிக விருப்பமானது. இங்குதான் அல்லாஹ்வுடைய அருள் கருணை எல்லாமே இருக்கிறது. அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் கண்டிப்பாக ஜமாத்தோடு ஒவ்வொரு மனிதனும் தொழ வேண்டும். ஆனால் நமக்கு நேரம் இருக்கிறது.
கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் அமல்களிலே சிறந்தது எது? தொழுகையை அதனுடைய ஆரம்பத்தில் தொழுவது, தொழுகையை அதனுடைய ஆரம்பத்தில் தொழுவது என்று அல்லாஹ்வுடைய சொன்னார். ஆரம்பம் என்ன? தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை. உதாரணத்திற்கு ஃபஜ்ருடைய தொழுகை என்பது சூரியன் காலையில அது உதிக்க அப்படியே துவங்கும், துவங்கும் போது என்னது துவங்கிய கொஞ்ச நேரத்துல அது முன்சுத்தத்தை தொழுது, அதுக்கு பிறகு கடமையான தொழுகையை தொழுது. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 79-80 நிமிடங்கள் இருக்கிறது. என்னது? சூரியன் முழுமையாக உதிச்சு வந்து வருது, முழுசாக உதித்து வெளியே வருது. கிட்டத்தட்ட 75-80 நிமிஷங்கள் இருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் தொழுவது சிறந்ததா என்றால் சிறந்ததல்ல. தொழுகையை நிலைநாட்டிட்டோம், கடமை நிறைவேற்றிட்டோம், ஆனால் ஆரம்பத்தில் தொழுவதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அது ஆரம்பத்திலேயே தொழுகையுடைய ஆரம்பத்தையும் இறுதியும் காட்டிச்சிருக்கிறார்கள். பார்க்கணும் ஹதீஸ்ல. அப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குளிராலும் நல்ல குளிர் அடிக்குது, தொழுகை கடமை. நல்ல வெயில் சுட்டரிக்குது, சுட்டரிக்குது, உன்னால முடியல, தொழுதுதான் ஆகணும். உடனே சரியில்லை, நோய்வாய்ப்பட்டுறேன், நோய்வாய்ப்பட்டா என்ன, உடனே சரியில்லை என்ன, தொழுதுதான் ஆகணும். ஆக என் துக்கம், என் குழந்தை மொத்தம் வச்சு, என் மனைவி மொத்தம் வேண்டாம், எங்க அத்தா அம்மா மொத்தம் வேண்டாங்க, யார் மொத்தம் போனாலும் சரி, தொழுகை கடமை, தொழுதுதான் ஆகணும். ஒரு பசியில பசி கொடுமை என்னால தாங்க முடியல, நான் தொழுகணுமா? தொழுகணும். பசியாக இருந்தாலும் தொழுகணும். இடத்த உணவுல ஒண்ணும் கிடையாது, அதற்காக உணவு ரெடியா இருக்குது, உணவு வச்சுட்டு தொழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உணவு ரெடியா இருக்குதா, உணவை நீங்க பசி எடுத்தா என்ன செய்யணும்? சாப்பிட்டு போகணும். நான் சொல்றது என்னது? பசி. காசா பாலஸ்தீன் மக்கள் கிடக்குறாங்க பாத்தீங்கன்னா, பசியில கிடக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு தொழுகை கடமையா? அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, உணவு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. நேத்து வந்து அப்டேட் என்னது? ஒரு குடும்பத்திற்கு 3 லிட்டர் தண்ணி தான். ஒரு குடும்பத்திற்கு வெறும் 3 லிட்டர் தண்ணி தான். அந்த தண்ணீர் தான் அவங்க குடிக்கணும். குடும்பம் அவங்க குடிக்கணும். அவங்க எந்த தேவை ஏற்படுது? ஒரு 3 லிட்டர் தண்ணி தான் உபயோகப்படுத்த முடியும் என்ற ஒரு பெரிய ஷாக், ஒரு அதிர்ச்சி நம்ம தகவலாக அறியப்படுகிறது. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து உணவு இருந்து பசி எடுத்தா முதல்ல உணவுக்கு வரைய சொல்லுவோம், சாப்பிட்டு அடுத்து போகணும். உணவு இன்னும் கிடைக்கல, பட்னி, சாப்பாடு இறக்க போறேன், சாப்பாடு இறக்க போறேன், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆனா சரிங்க, தொழுகை கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தொழுகை கடமை எப்படிப்பட்டது? உங்களால் நின்று தொழ முடிந்தால் தொழுது கொள்ளுங்கள். அதற்கு சக்தி இல்லையா, நீங்கள் உட்கார்ந்து தொழுங்க. அதற்கு உங்களால் முடியலையா, ரொம்ப மோசமா இருக்கீங்களா, படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள். படுத்த நிலையில் இருக்கிறோம், தொழுகிறோம், படுத்த என்ன செய்யறோம்? கை கட்டி சைக்கு பண்ணி பண்றோம், சைகை செய்ய பண்றோம். அதற்கு முடியல, கை காலை அசைக்க முடியல, உங்களுடைய கண்களால் ஜாடை செய்து, என்னது? உங்களுடைய கண்களால் என்ன செய்யுங்க? ஜாடை செய்து தொழுது கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கடமையான தொழுகை, ஒரு போர், ஒரு அச்சம், ஒரு பயம், அந்த அச்சத்தின தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த போர்க்காலத்தில் தன்னுடைய எதிரி நம்மை தாக்க வருகிறான், என் உயிரை என்ன செய்ய கைப்பற்ற வருகிறான், நம்மை அழிக்க வருகிறான். அந்த நேரத்தில் கூட அஸ்ஸலா, தொழுகை. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை சரி, எவ்வளவு மோசமான சூழ்நிலை சரி, தொழுகை கடமை. சந்தோஷம், திருமணம் பண்ண போறேன், குழந்தை பிறந்திருக்குது, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரம், அந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை தொழுக வேண்டும், அது கடமை. இந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி கொண்ட நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு இது தேவைகளா? இது உலகத்திற்குரிய அனைத்து மக்களும் ஒன்று கூடி
சத்தியமாக. குதிரை எப்படி ஓடும்? குதிரை எப்படி ஓடும்? மூச்சு இறைத்துக் கொண்டு என்னது அவ்வளவு சூப்பராக தன் எஜமானுக்கு கட்டுப்பட்டு, எஜமான ஓட்டுறான், இயக்குறான். அது என்ன செய்யும்? கட்டுப்பட்டு அந்த குதிரை மூச்சரிக்கு ஓடும். ஆஹா, நம்ம மூச்சரிக்கு ஓடுறோமே, நம்ம முதல்படுமா, இல்ல என்ன மாட்டிக்குமா, கீழே வந்து அடிபட்டுருமா, கவுது போயிடுமா, எப்படி எண்ணமே இருக்காது. ஏன்னா இயக்கக்கூடிய யாரு? அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவன் எஜமான். அந்த குதிரை என்ன செய்து என்னுடைய எஜமான் இயக்குறான். அது கடவுளை இயக்க சொன்னால் சரி, அல்ல நெருப்புக்கு நேரம் இயக்க சொன்னால் சரி, நான் என்ன செய்வேன்? மூச்சிறைக்கு செல்வேன். சென்று என்ன செய்வேன்? அவனிட்ட கட்டளைக்கு மாறு செய்யாமல் அவனுக்கு கண்டு செலுத்தும் வண்ணமாக மூச்சிறைக்கு சென்று செல்வேன் என்று குதிரை செல்லுது. அதன் மீது சத்தியமாக அதான் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் உள்ள பாருங்க. சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வசனம் நீங்க பாருங்க. அதன் மூலமாக அப்படி வேகமாக செல்லும் பொழுது அதை தீப்பொறி இருக்கிற கால் குழம்பு ஓடுவது தீப்பொறியை கக்குமா இல்லையா? அந்த தீப்பொறியை பரப்புவின் மீது சத்தியமாக, அந்த தீப்பொறியை பரப்புவின் மீது சத்தியமாக. அடுத்தது மூணாவது என்ன சொன்னா? அதிகாலையில் திடீர் தாக்குதல் நடத்த சத்தியமாக. காலையில் எஜமான் எடுக்கிற அந்த குதிரையை எதிரிகள் எதிர்ப்படைகள் அந்த எதிர்ப்படையை தாக்குவதற்காக காலையில் என்ன செய்யலாம்? அந்த குதிரையை திடீர்னு பஜர் எடுத்து பஜருக்கு அந்த காலையில் அதிகாலையில போய் படைகள் திடீர் தாக்குதல் நடந்தனால அதன் மீது சத்தியமாக. அப்படி நடத்தும் பொழுது போகும்போது அது அந்த தன்னுடைய புழுதியை கலைப்பிக் கொண்டு போகுது. என்னது? அந்த குதிரையை நீ ஓட்டும் பொழுது புழுதி எப்படி கிளம்பும்? பார்த்து குதிரை போகும் பொழுது அந்த புழுதிகளை கிளப்பிக் கொண்டு பரப்பிக் கொண்டு சொல்லி சத்தியமாக அதெல்லாம் பேசுகிறான். அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டது என்றால் ஒரு படை கூட்டம் இருக்குது. அந்த படை கூட்டத்தில் நிறைய வாட்கள் இருக்கும், நிறைய வாள் இருக்கும், அம்பு இருக்கும், எல்லா ஆயுதம் இருக்கும். எல்லா ஆயுதம் இருக்கும். மனசுல என்ன இருப்பான்? எல்லா கத்தியோட இருப்பான். அந்த படை மத்தியில உள்ள பூஜை செய்து தன்னுடைய எஜமான் இதை கட்டளையிட்டு விட்டான், நான் உள்ள பூரணம் என்று அந்த படைகளுக்கு மத்தியில் என்ன செய்யும்? பிளந்து கொண்டு கிளப்பி கொண்டு உள்ள என்ன செய்யும்? நுழையுள்ள அதன் மீது சத்தியமாக. இந்த குதிரை எல்லாம் இவ்வளவு சொல்லி சொன்னது 5 விஷயம் சொன்னது. 5 விஷயத்தை பத்தி அதான் பேசுகிறான். இந்த 5 விஷயத்துக்கு இந்த குதிரை எஜமான கட்டுப்பட்டு செல்லுது. இப்படி செல்லக்கூடிய இந்த குதிரைகள் எல்லாம் கட்டுப்பட்டு செல்லுது. ஆனா இன்னும் இஸ்லாமிய கருத்திகள் அவ்வளவு மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்ற அடுத்த வசனத்தை பாருங்க. ஏய், இது மிருகம், இது குதிரை, ஒரு தனி எஜமான கட்டுப்பட்டு இவ்வளவு வேலையை செய்து நீ மனிதனே அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை இந்த வசனத்தை சுலா படிச்சு பாருங்க. அதற்கு அன்னைய சாட்சியாக இருக்கலாம். நீ தான சாட்சியான? ஏன் நீ தொழுவது கிடையாது, அலட்சியமாக இருக்கிற, நீ தொழுவது கிடையாது, கட்டுப்படுகிற, அலட்சியமாக எனக்கு நன்றி செலுத்தாமல் தொழுகை என்பது இபாதத், அது நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுடைய தூதர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய தூதர் நபி. அப்படி இருக்கக்கூடிய நபி அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நின்று வணங்குறாங்க, தொழுகிறாங்க. இரவு தொழுகை தன்னுடைய கால்கள் எல்லாம் வீங்குறாங்க. தன்னுடைய கால்கள் என்னது வீங்கும் அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னித்து விட்டான், நீங்கள் சொர்க்கவாசியா இருக்கீங்க, உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு தொழுகிறீங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அன்னை ஆயிஷா கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா? பாருங்க, ஒரு நபி தன்னுடைய காலை வீழ்வதற்கு என்ன செய்றாங்க? நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாது என்றால் நாம் எப்படி தொழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? அந்த குதிரையை அல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. அந்த குதிரையை உதாரணம் காட்டுறதுக்கு என்ன காரணம்? மனிதனே, நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு நீதான் சாட்சியானாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் பேசுகிறான். கவனமாக இருக்கணும். தொழுகை ஒண்ணு கிடையாது. மறுமை நாளில் முதல் விசாரணை என்ன தெரியுமா? இறை நம்பிக்கை கொண்ட மூமின் முஸ்லிமுடைய முதல் விசாரணை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை இல்ல,
எல்லாத்துக்கும் என்னது? ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் உள்ள கேப் இருக்குல்ல, இடைவெளி. அது என்ன தெரியுங்க? ஒரு தொழுகை ஃபஜர் தொழுதுட்டோம், அடுத்த லொஹர் போறோம். இந்த ஃபஜருக்கும் லொஹருக்கும் இடையில நாம் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் இது அமைது அடுத்த நேரத்து தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அடுத்த லொஹருக்கு அஸ்ஸலாத்து மகரிப் மக்ரிஷா. அப்ப என்ன? அப்ப இந்த தொழுகை எது மாதிரி பாவமான காரியங்கள் இருந்து அல்லாஹ்வே சொன்னாங்க திருமறையில. என்ன சொன்னா? இந்த தொழுகை கருவறுக்கத்தக்க மிக மோசமான பாவமான காரியங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது. எதுங்க? அப்ப இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன? தொழுகை இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காஃபிர்கள் இருக்கிறாங்க, அந்த காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒரு உடன்படிக்கை என்றால் அஸ்ஸா தொழுகைதான். அவங்களுக்கு நமக்கு என்னது ஃபரக், என்ன வித்தியாசம், என்ன உடன்படிக்கை, என்னது தொழுகை. ஒரு இறைநம்பிக்கையான ஒரு முஸ்லிம் தொழுகை நிலைநாட்டுவார், தொழுகையை நிலைநாட்டுவார். ஒரு தொழுகை நிலைநாட்டல அவர் காஃபிர். காஃபிர்னா மறுப்பாளர். காஃபிர் மறுப்பாளன். அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்தையும் எவன் மறுக்கிறானோ அவன மறுப்பாளன். ஷிர்க் வைக்கணும். அது ஷிர்க் என்னது? இணை வைத்தல். அல்லாஹ் விட்டு ஒரு ஆள வேற ஆள வணங்குறது, வேற என்னது கடவுளை வணங்குறது, இதெல்லாம் ஷிர்க். பெரிய இணை வைத்தல் இது. அல்லாஹ்வுக்கு என்னது பிடிக்காது. நிரந்தரம் நரகம், பாவமன்னிப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய செய்தியும் எவன் மறுக்கிறானோ தொழுகை நிலைநாட்ட, தொழுகை விட்டுருவான், நானே இதை நாட்ட மாட்டேன், நானு அலட்சியமாக இருப்பேன் என்று ஒருத்தர் இருக்கிறானா, தொழாம இருக்கிறானா, அவன் யாரு? வித்தியாசமா தான். அப்ப நான் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நான் முஸ்லிம் தானே. முஸ்லிம்னா தொழுகை, தொழுகைன்னா ஒண்ணு இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றானே, அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கனவு கண்டு, அப்படி கனவு எனக்கு கருத்து இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம சொல்றாங்க, நான் கனவு கண்டேன். அந்த கனவுல பாத்தீங்கன்னா நரகத்துல எப்படி இருக்கும்? வறுமை நரகம் கிடையாது. ஒரு தண்டனை பத்தி பேசுறாங்க. ஒரு தண்டனை கண்டேன். என்ன தண்டனை? ஒரு மனிதன் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். ஒரு மனிதன் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மீது ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து என்னது ஒருத்தர் போடுறார். பாறாங்கல் போட்டவனுடைய மண்டை என்னது சுக்குநூறாக போகிறது, சுக்குநூறாக போகுது. அந்த பாறாங்கல் உருண்டு ஓடுது. அதை திரும்பி என்ன செய்யறாரு? அவர் கொண்டு வந்து அந்த பாறாங்கலை திரும்பிட்டு வந்து திரும்பி ஒரு மனித தலை என்னது திரும்ப ஒன்று சேர்த்து விடுகிறது, திரும்பி தலை ஒன்று சேர்த்து விடுகிறது, திரும்பி அந்த பாறாங்கல் அவருடைய தலையில் போடப்படுகிறது, திரும்பி சுக்குநூறாக போகிறது. இப்படி தொடர்ந்து நடக்குது. இது தொடர்ந்து நடக்குது. இது சம்பந்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய வேதனை, இறை வேதனை தெரியுமே. ஒருத்தர் வேணும்னே தொழுகை இல்லாமல், தொழுகை அது ஃபஜ்ருடைய தொழுகை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகை எனக்கு தூக்கம் தான் பெருசு, எனக்கு இது தூக்கம் தான் பெருசு, எனக்கு நான் தூங்குவேன், தொழுகை விட்டுருவேன் அப்படின்னு தொழுகிறேன். ஃபஜ்ர் நேரத்துல வீட்டுல தொழுகிறேன், எந்திரிச்சு 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு தொழுகிறோம், தொழாம இருக்கிறோம். வேணும்னே ஃபஜ்ர் தொழுகை விட்டுறாங்களே, தூக்கத்துக்கு வராங்களே, அவர்களுக்கு ஆனவர்கள். அவருடைய தண்டனை எப்ப? நரகத்தியா? நரகத்தில் இல்ல, கபரில் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கபரில் அந்த கபரிலேயே தொழாதவன், குறிப்பாக தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. இந்த தண்டனை கபர் அல்லாஹ் மறுமை நாள் வரை, இந்த மறுமை நாள் வரையில இந்த உலகத்தை போல அந்த நாள் வரையும் கபருடைய வேதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஓ செய்தி பாரு, கவனமாக நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை சொல்லுங்க. எல்லாத்தையும் மாமா யுமில்லாஹ் யஹ்மதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹு தீனஹு ஹுனஃபா வ யுகீமு ஸலாத யுது ஸகாத வ தாலிக தீனுல் கய்யிம். இந்த வசனம் என்ன பேசுது? என்ன அர்த்தம் சொல்லுது? வணக்கத்தை அல்லாஹ் சொன்னா, வணக்கத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள். யாருக்கு? நீங்க வணங்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்குல்ல, அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் தூய்மையாக்குங்கள், அல்லாஹ்வுக்காக தூய்மையாக்குங்கள். அது மட்டும் இல்ல, நீங்கள் அவன் மீது உறுதியாக நில்லுங்கள். யுகீமு ஸலாத யுது ஸகாத
ஒரு தொழில்நுட்பம், டெக்னாலஜி, சம்பாதிக்கணும், காசு உண்டாக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், அதற்கான முயற்சி என்ன செய்யணும், நம்ம பண்றோம். சரிங்களா? இந்த உலகத்துல சம்பாதிப்பதற்கான எல்லா வேலையும் பார்க்க இன்ஜினியர் இருக்கிறாரு, பிஏ டிசிஏ படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு வீட்டை எப்படி உருவாக்கும் அதற்கான ஞானத்தை என்ன செய்யறாரு, கல்வியை வளர்த்துக் கொள்ளலாம். சரிங்களா? ஒரு தொழில ரொம்ப ஒண்ணுமே தெரியாத ஆளு இந்த உலகத்துல சம்பாதிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் என்ன செய்யறாரு, அவரை அறிவு கொண்டு வளர்த்து நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் பண்றாரு. ஆனால் மறுமையில் இந்த ஒரு 100 ஆண்டுகள் இல்ல 70 ஆண்டுகள் வாழக்கூடிய நம்ம அந்த அற்பமான வாழ்க்கைக்காக இவ்வளவு முயற்சிகள் பண்ணக்கூடிய நம்ம இந்த இறைவனுக்கு ஜன்னாத் தக்கின் நிரந்தர சொர்க்கச்சோலைகள், பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் மரணமே இல்லாத வாழ்க்கை, சொர்க்கத்தில் ஜாலியா இருக்க போறோமே, அந்த வாழ்க்கைக்காக என்ன நம்ம உட்படுத்துறோம், என்ன செயல்படுத்துறோம், அதுக்காக முயற்சி என்ன, தொழுகைக்கான வழிகள் என்ன, எப்படி தொழுகும். தொழுகைனா ஒரு மலை தொழுகைனா எப்படி தெரிஞ்சு சொல்றோம். இந்த வெயில் காலம் வந்துச்சு, வறட்சி ஏற்பட்டுச்சு, இந்த வறட்சி காலம் மலை தொழுகை வைக்கிறோம். அந்த இமாமத்தான் மலை தொழுகை பத்தி தெரியுமா? எல்லாரும் ஒவ்வொரு மீதும் கடமை, ஒவ்வொரு மீதும் தொழுகைனா இப்படிதான் தொழுகை, மக்களை கொண்டு திரட்டணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்வை அதிகமாக புகழணும். ஒரு சின்ன முகவரி அதிகமா ஓய்ந்துவாரு, சட்டை கைக்கு மாத்தி போடணும், கையில இல்லது இப்படி பரட்டி செய்யணும், துவா கேட்கணும். இப்போ தொழுகை பற்றி அப்படின்னா அதை பத்தி செய்யணும். ஒரு சூரிய கிரகணமா, ஒரு சந்திர கிரகணமா, அந்த தொழுகையுடைய போய் என்ன சாதாரண ஒரு ரக்காயத்து, அந்த 2 ரக்காயத்து எப்படி தொழுகணும், அந்த 2 ரக்காயத்துல எப்பவுமே 4 சஜிதா. சாதாரண தொழுகை என்னது 4 சஜிதா 2 ருக்கு தான். ஆனா இந்த மலை தொழுகையில் சூரிய தொழுகையில 4 ருக்கு 4 சஜிதா இருக்குது. முதல்ல சூரா ஓதணும், திருப்பி போகணும், திருப்பி சூரா ஓதணும், திருப்பி போகணும். இப்ப இது சம்பந்தமாக என்னது அல்லாஹ்வுடைய தூது, இது குளிர்ந்ததுக்கு பிறகு உயிர் எடுத்துறாங்க. இப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய ஜம்மு சலானா என்ன, ஜம்பு கசர்னா என்ன, சரிங்களா, திக்ருனா என்ன, அது ஜனாசா தொழுகை என்ன, நஃபிலான தொழுகை என்ன, சுன்னத்தான தொழுகை என்ன, அச்சர தொழுகை என்ன, இஸ்திகார தொழுகை என்ன, எவ்வளவு வகையான தொழுகைகள் இருக்குங்க. இந்த தொழுகைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா இது எல்லாமே வறுமை நம்மளை சொத்துக்கு கொண்டு போய் சொல்ல மணிக்கணக்கு பேசலாம். தொழுகை பத்தி சட்டங்கள் மசாலை நிறைய இருக்குது. மசாலை தொழுகை பத்தி இறைவனுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது இந்த தொழுகை தாங்க. ஆனா இந்த தொழுகையை நீங்க விட்டுட்டீங்க, அலட்சியப்படுத்துறீங்க, நிறைவேற்றல, மறுமையில தேர முடியாது. மறுமையில இருந்து அல்லாஹ் ஏன் தெரியுமா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை பேசுறான், மா சலக்கல் ஃபில் சக்கர், மா சலக்கல் ஃபில் சக்கர், என்னது உங்களை சக்கரின் நரகத்தில் சேர்த்தது என்று எது கேட்பாரு. நரகவாசியை பார்த்து இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷலா அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை வச்சுட்டான். யாருக்கு? தொழாதவர்கள். இதுக்காகவே ஸ்பெஷலா தொழாதவர்களுக்காகவே ஒரு நரகம் ரெடியாக இருக்கிறது. தெரியுமா? அல்லாஹ் பேசுறான். கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, உங்களை இந்த சக்கரை சேர்த்தது எது? நாங்கள் தொழக்கூடியவராக இல்லை. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, தொழக்கூடியவருக்கு கேடுதான். அடுத்த வருஷம் என்ன தொழக்கூடியவர் கேடு, தொழக்கூடியவர் ஒழுங்கா தொழல, தொழாதவருக்கு கேடு, தொழக்கூடியவருக்கு கேடு. என்ன? அவர் ஒழுங்காக தொழவில்லை, அல்லாஹ்வால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட தொழுகை. இதுலயும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், செயல்படக்கூடிய சூழ்நிலை தரப்படுங்க. தொழுகை தான் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும், தொழுகை தான் நம்மளை சுத்தப்படுத்தும், தொழுகை தான் நம்மளை பாதுகாக்கும், தொழுகை தான் மறுமையில சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும், இறைவனோட நெருக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தொழுகைனா நம்முடைய உள்ளம் செத்து சொல்லுவாங்க, ஒத்தாப்படும். ஒரு கல்வி சலீமா, ஒரு கல்வி மவுத், ஒரு கல்வி மரீத். நம்மள என்ன 3 வகையா இருக்குது. என்னதுங்க? ஒரு கல்வி சலீமா என்ன, இந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. ஒரு கல்வி மரீத் என்னது, நோயாளி மாதிரி. இப்படி அப்படி என்னது, சரியாவும் அப்புறம் நோயாயிடும், சரியாவும் நோயாவும், அது நமக்கு தேவையில்லை. கல்வி மவுத் சுத்தமா இது உள்ள செய்து போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு, அது நமக்கு தேவையில்லை. ஒரு கல்வி சலீமா, எப்படிது உள்ள
வாய் பேசணும், கண்ணு தெரியுது, கைகால் விளையாடுது. ஆனால் உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க கண்ணு தெரியாத மக்கள்? கண்ணு தெரியாத மக்கள் எல்லாமே பள்ளிவாசல் நடந்து வந்து தொழுகை நிலைநாட்டுறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்றாங்க? கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துடுறாங்க, தட்டு தடுப்பா என்ன செய்றாங்க? வந்துடுறாங்க, தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணு தெரியாதவர்கள் குர்ஆன் என்ன செய்றாங்க? கண்ணு தெரியாத குர்ஆன் என்ன செய்றாங்க? நீ பார்த்து கையை வச்சு பார்த்து இவங்க காலை கேட்டு அதன் மூலியமாக தொழுகை என்ன செய்றாங்க? நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதுவும் முடம், அது வந்து கைகால் ஒண்டி அவளால் முடியாது. ஆனால் முடியாமல் இருக்கும்போது பள்ளிவாசல் என்ன செய்றாங்க? அவருடைய உதவினாலே ஒரு வட்டியில ஏதோ ஒன்று தவழ்ந்தாவது வந்து என்ன செய்றாங்க? அங்க தொழுகை நிலைநாட்டுறாங்க. பார்க்கணும், நம்ம பார்க்கணும். இவரு யூடியூப்ல ஒரு கால் நிற்கிறாரு, இப்படி ஒரு கால் தூக்கி நிற்கிறாரு, நின்னுட்டு தொழுகிறாரு. எப்படி பாருங்க, நல்லா ரெண்டு கால் திராத்தம் கொடுத்துக்கிறான். நமக்கு சொல்ல முடியல, பள்ளிவாசலுக்கு போக முடியல. ஆனால் வருகிறார், ரெண்டு காலும் இல்லாதவர், இதோடு இடுப்போட ரெண்டு கால் இல்ல, அவர் பள்ளியில் தொழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது மாதம் முடக்கி சொல்லல, ரெண்டு கால் இழுத்து நடக்க முடியாமல் நடந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய பார்க்கிறோங்க. இது ரமணான் இல்ல, ரோஹித்மொழிக்கு போயிருங்க. ரோஹித்மொழியில பார்த்தே ஒரு பையன் இன்ஜூரி 20 வயசு முடிக்கிறேன். அந்த பையனை பக்கத்துல 21 தொழுவான். அந்த 20 தொழுகை 2 ரக்காத் தொழுகையை அந்த பையன் எவ்வளவு சிரமப்பட்டு தொழுவான் தெரியுமா? பையன் முடிச்சு நிக்கிறேங்க, எனக்கு தாங்க முடியல. அவனால கையை கட்டி போய் எந்திரிக்க முடியல. அப்படி போறான். தொழுது முடிஞ்ச பிறகு அந்த பையனத்துல தொழுது முடிஞ்ச பிறகு பக்கத்துல மகன் அவனுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அவனுடைய ஸ்பீச் அப்படின்னு மாதிரி ஸ்பீச் இருக்குது, இப்படி நடப்பாங்க அப்படின்னு பையன். ஆனா அவனுடைய தொகுதி மக்கள் சொல்லுவான். அவன் சொன்னேன், அப்படி கவலைப்படாத, சிரமம் நினைக்காத, இந்த தொழுகை கடைசி மூச்சு இருக்கிறவங்க விட்டுறாத. அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், அல்லாஹ் வலிமையை உனக்கு சொந்தத்தை கொடுப்பான். கவலைப்படாத, இங்க நீ வேணா இப்படி இருக்கலாம், ஆனா மறுமையில அல்லாஹ் உன்னை சந்தோஷமா வைப்பான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இந்த தொழுகையை விட்டாசும் போது அவருடைய கண்ணுல இருந்து தண்ணி ஓடுது, கண்ணுல இருந்து தண்ணி ஓடுதுங்க. அந்த பையனுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, எவ்வளவு பார்க்கணும், வாய் பேச முடியும். ஒருத்தர் யூடியூப்ல உட்கார்ந்து செய்றாரு, அவருடைய பாசை எப்படி அல்லாஹ்வோட துஆ கேட்கிறாரு, இப்படி ஆசை உருகி கேட்கிறாரு. நமக்கு வாய் இருக்கு, கையில இருக்குது, ரெண்டு கையில அவர் கேட்கிறாரு. நம்ம கையில இருக்க வாய் இருக்குது, ஆனா அல்லாஹ்விடத்துல பேச முடியல. ஏன் பேச முடியல? அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் அழகிய வடிவங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துக்கிறான். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்டு உயிர் ஜன்னத்துல் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அற்புதமான தினந்தோறும் பள்ளிவாசல் கேட்ட பிரார்த்தனை செய்வீங்க. ஆனா நேரம் இல்லை, சரிங்களா? நிறைய இருக்குது, நீங்களே தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட தொழுகையை கேட்ட பிரார்த்தனை நிறைய இருக்குது, பள்ளிவாசல் கேட்ட பிரார்த்தனை இருக்குது. அதிகமாக அல்லாஹ்வின் திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ இபாதத் அந்த இதை கேளுங்க. நம்ம கல்வி முழு தப்பி தெரிக்க அல்லாஹ் தீனிக்கு அதை கேளுங்க. அல்லாஹ்வின் இஸ்ல் ஹுதா வ துகா வ லஃபாஹ் வ கினா கிட்டத்தட்ட அவ்வளவு துஆக்கள் இருக்குது. துஆ பத்தி என்ன சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் சொல்லலாம், அவ்வளவு துஆக்கள் இருக்குது. எல்லா துஆக்களையும் கற்றுக்கொண்டு உளப்பூர்வமாக உள தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஒரு சஜ்ஜா இருக்கும்போது சுப்ஹான ரப்பில் ஆலா மகத்துவமிக்க உயர்ந்தவன் அல்லாஹ் உன்னை நான் தூய்மை என்று துதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்ன செய்யணுமே, நாம் மல்லான அப்படிங்கிற என்ன செய்யணும், நல்லடியனாக அல்லாஹ் நம்முடைய உயிரை என்ன செய்யணும், இறுதியில் ரப்பிக்க ராதியத்தில் மருந்திய ஃபதுகுலி ஃபிபாதி ஃபதுகுலி ஜன்னத்தில் என்னுடைய பொருத்தத்தோடு திருப்பு, நல்லடியனாக திருப்பு, நல்லடிய கூட்டத்தை சேர்த்துக்க, சொர்க்கத்து சந்தோஷமா பிரவேசி என்று சொல்றது ஃபஜ்ர்ல கடைசி வசனம் பேசுது. அதை கையிலெடுக்க சகோதரர்களே, தொழுகை நிலைநாட்டில் நன்மக்களாக நல்லவர்களாக ஒரு நல்லடியனாக நாம் அனைவருமே இறைவனுக்கு பிடித்தமான சொர்க்கத்தில் வாழக்கூடிய மக்களாக நம்ம என்ன சொல்லலாம், நம்ம அனைவரும் ஆக்கி அது புரியணும். அப்படிப்பட்ட மக்களாக நீங்க என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய பரிசுகள் அதுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்ய உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.